ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 10th இருக்க ஒரு நிறுவனத்தை வந்து தான் வந்து பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நிறுவனத்தோட ஷார்ட்கட் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மும்பையில் இருக்குது. இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அணுங்கிறது ஒரு பொண்ணோட நேம் தானே. அணுமின் சக்தி நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணோட நேமை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அணு வந்து ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து அதாவது வேலைக்கு வந்து வெளியூருக்கு போகும் இல்லையா, வந்து வேலைக்கு வெளியூர் போகிறது அப்படின்னா தனியாக போகிறது வந்து ரொம்பவே பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி. இப்போ அவள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காண்டி வந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்புறா. பாய் அப்படிங்கிறது வந்து மும்பை அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மும்பையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்திய சூரிய சக்தி நிறுவனம் இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து புதுடெல்லியில் வந்து இருக்குது. இது வந்து சூரியனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியனோட கதிர்கள் வந்து நம்ம உடம்புல பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு புது சக்தி வந்து உடம்புக்குவே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ சூரிய சக்தி நிறுவனம் வந்து புதுடெல்லியில் வந்து இருக்குது. புதுசாக நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். ஒளிக்கதிர்கள் வந்து நம்ம மேலே பட்டா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேசிய காற்றாற்றல் நிறுவனம் இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சென்னையில் இருக்குது. காற்று அப்படின்னாலே வந்து சென்னை வந்து ஒரு ரொம்பவே பாப்புலாரிட்டி இருக்க ஒரு நகரம். இதை வந்து காற்று வந்து ரொம்பவே அங்கே அசுத்தமாக்கிடுவாங்க சென்னையில் வந்து. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில் வந்து காற்று வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும். அப்போ வந்து காற்றாற்றல் நிறுவனம் வந்து அங்கே தான் வந்து காற்று மோசமாக இருக்கனால காற்று வந்து அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காற்றாற்றல் நிறுவனம் வந்து சென்னையில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தேசிய சணல் வாரியம் இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கொல்கத்தா. சணல் கயிறு வந்து நம்ம கட்டுவாங்களா, அது எதுக்கு, ஏதாவது ஒரு சணல் கயிறு வந்து எதை கட்டுவாங்க அப்படின்னா வந்து நிறையா பொருள் சேர்ந்ததாக வந்து கட்டி வைப்பாங்க. நிறைய பொருள் அப்படிங்கிறது கொத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நிறையா இருக்கிறத வந்து கட்டுறதுக்கு தான் வந்து சணல் வந்து தேவைப்படும். அப்போ தேசிய சணல் வாரியம் வந்து கொல்கத்தாவில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மத்திய பட்டு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பெங்களூரில் வந்து இருக்குது. இது வந்து சேலையோட பட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்களூரில் வந்து சாரியோட எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும். பட்டு ஆராய்ச்சி வந்து அங்கே வந்து நிறையாவே உற்பத்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்களூர் அல்லது இந்த பெங்காலி இருக்காங்களே அவங்க தான் இந்த பட்டு செய்கிறதுல வந்து ரொம்பவே ஃபேமஸானவங்க அப்படின்னு வந்து இந்த சேரீலாம் வந்து அழகாக வந்து கட்டுவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பட்டு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பெங்களூரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து புதுடெல்லியில் வந்து இருக்குது. இதுவுமே வந்து சூரிய சக்தியும் இந்த இயற்கை எரிவாயும் வந்து புதுடெல்லி. சூரிய சக்தியில் வந்து அந்த காலத்துலலாம் வந்து இந்த எரிவாயு இந்த இது அடுப்பில் தான் வந்து எரிப்பாங்க இல்லையா. அந்த புகையில் அந்த இது வந்து அதுக்குமே வந்து புதுசாக தான் வந்து இது பண்ணுவாங்க. இதேமாதிரி சூரியனோட ஆற்றலில் தான் வந்து அது சமைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இது ரெண்டுமே ஒரு க்ளூவாக வச்சுக்கோங்க. இயற்கை எரிவாயு நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து புது சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இயற்கை எரிவாயுலேயும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது இந்த இறந்தவங்களெல்லாம் வந்து எரிப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அடுத்து வந்து அவங்க அந்த இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வந்து அதை வந்து மறுபிறவி எடுப்பாங்க அப்படிங்கிறது புது ஒரு பிறவி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ புதுட்டில் இயற்கை எரிவாயு எரிஞ்சு போய் அவங்க வந்து புது ஒரு பிறவியில் வந்து வர்றாங்க அப்படின்னு வந்து சும்மா ஒரு குழு மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திய நிலக்கரி நிறுவனம் இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கொல்கத்தாவில் வந்து இருக்குது. இதுவுமே நிலக்கரியும் வந்து கொத்தாக தான் வந்து வைப்பாங்க. அப்போ சணலும் நிலக்கரியும் வந்து கொல்கத்தாவில் வந்து இருக்குது. இதே கொத்து அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது நிலமும் வந்து நிலம் வந்து வாங்குறது வந்து நம்ம கொத்தாக காசு வச்சுருந்தாலும் வந்து நம்ம நிலம் வந்து இப்போ நம்ம சொந்தமாக ஒரு நிலம் வந்து வாங்குறது ரொம்பவே ஒரு கஷ்டம். அந்த இதை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்திய நிலக்கரி நிறுவனம் வந்து கொல்கத்தாவில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நாக்பூரில் இருக்குது. இதை வந்து மாங்காய்னு வச்சுக்கோங்க. மாங்கனீஸு அப்படிங்கிறது வந்து மாங்காய் சாப்பிட்டா நம்ம நாக்குக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு ருசியாக வந்து இருக்கும். அதனால் வந்து அதை வந்து ஞாபகம் வச்சு மாங்கனீசு தாது நிறுவனம் வந்து நாக்பூரில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக வந்து
மெதுவாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியும். ஈஸியாகவும் நம்மளுக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.